அன்பு கிச்சனுக்கு அன்போடு அனைவரும் வரவேற்கிறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ரவை வச்சு கேசரி பார்க்க போறோங்க. நெய்யே இல்லாம, சுத்தமா நெய்யே இல்லாம பார்க்க போறோம். வாங்க என்னென்ன பொருள் வேணும்னு சொல்லி பார்க்கலாம். ரவை வந்து மெஷர்மெண்ட் கப்பில் இதில் 1 கப் எடுத்துருக்கேங்க. 1 கப்புக்கு 3 கப்பு தண்ணி இங்கே வச்சுருக்கேன். ஏழுக்கு இனிப்பு சுவைக்கு தகுந்தாப்புல போட்டுக்குங்க. நான் இதுக்கு வந்து இந்த இதில் 1 கப்பு எடுத்து வச்சுருக்கேங்களா, 1½ கப்பு போடுவேன். அதே போதுமானதாக இருக்கும். ரொம்ப தித்திப்பாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். லெவலாக வேணும்னா 1 கப்புக்கு 1 கப்பு சர்க்கரையை சேர்த்திக்கலாம். அப்புறம் முந்திரி, ஏலக்காய் தாங்க. திராட்சை விருப்பம் இருந்தால் சேர்த்திக்கங்க, நான் சேர்த்த மாட்டேன். ஆயில் வச்சு செய்ய போகிறோங்க. நெய்க்கு பதிலாக கோல்டு வின்னர். தண்ணி ரெடி ஆயிடுச்சு. இந்த அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். எடுத்துக்கலாங்க. முந்திரி பொரிச்சு எடுத்துக்கலாம். பொரிஞ்சிட்டு இருக்குங்க. நல்லா பொரிஞ்சிடுச்சு. நான் வந்து தனியா வெளியே எடுக்க போறதில்ல, அதுலயே ரவை சேர்த்து கிளற போறேங்க. ரவை சேர்த்துக்கலாம். ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. ரவை பாருங்க நல்லா பொல பொலன்னு இருக்கு. எல்லா பக்கமே அந்த எண்ணெய் பட்டிருக்கு. ரவை சூப்பரா இருக்கு பாருங்க. கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாங்க. நான் சொல்ல மறந்துட்டேன். தண்ணி சேர்த்தியாச்சுங்க. நல்லா கொதிக்கிற தண்ணி சேர்த்தியாச்சு. இப்போ என்ன பண்றோம்னா ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கலாங்க. சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. ரவை நல்லா வெந்துடுச்சு பாருங்க. எதுவும் அடி பிடிக்கல, எதுவும் நல்லா சூப்பரா பர்ஃபெக்டா வந்திருக்கு. சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. 1 கப்பு சேர்த்துறேன். சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. ரெடி ஆயிடுச்சுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்படியே இதையும் ட்ரை பண்ணுங்க. நெய் சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. எல்லா வீட்லேயுமே ஒரு கேஸ் இருக்குது. எங்கள் வீட்லேயும் ஒரு கேஸ் இருக்குது. நெய் சாப்பிடாதவங்க அவங்களுக்காக இந்த பதிவுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.